ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா சிக்கன் ஸ்டியூ. இந்த கேரளா சிக்கன் ஸ்டியூ கூட நம்ம ஒரு தட்டை ஆப்பம் அல்லது ஆப்பம் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ஸ்டியூ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பேன் நல்லா சூடு ஏறிடுச்சு. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை கொஞ்சம், ஜிஞ்சர் ஜூலியன் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ கார்லிக், சின்ன வெங்காயம், காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகா. மைல்டு ஸ்பைசி தான் சிக்கன் ஸ்டியூ, அதனால் வந்துட்டு இதுக்கு போதுமான அளவுக்கு நம்ம சில்லி போட்டுக்கிறோம். ரைஸ் ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கன்சிஸ்டன்சிக்காக நம்ம வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுவோம். திக்னிங் ஏஜெண்ட்டாக ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் போடலாம். ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணுவோம். கேரட், உருளைக்கிழங்குலாம் வேக வச்சது தான், அதனால் உங்களுக்கு டைம் எடுக்காது ரொம்ப தூரம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு குடம்புளி. இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரெகுலர் மில்க் இருக்கு இல்லையா, அந்த மில்க். தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். பாலும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் ஏற்கனவே வந்துட்டு சிக்கன் வந்துட்டு பாயில் பண்ண சிக்கன். இந்த சிக்கனை எப்படி பாயில் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே குக்கரில் வந்துட்டு சிக்கனு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் விட்டு அப்படியே போட்டுப்போம். தண்ணி எதுவுமே போடலை, ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே அது குக் ஆகிடும். அந்த தண்ணியே இந்த உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் வெளியில் வந்துருக்கு பாருங்கள், பாயில் பண்ணது போக மீதி. இந்த சிக்கனையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக நம்ம வந்து தேங்காய் பால் போடுவோம். தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். அதனால் இறக்கும்போது தேங்காய் பால் ஊற்றி இறக்கிக்கலாம். தேங்காய் பால் நீங்கள் அரைச்சி 1ஆம் பால் 2ஆம் பால் அந்த மாதிரிலாம் எடுப்பீங்கல்ல, அப்போ கடைசியாக எடுக்கிற அந்த 2ஆம் பால் 3ஆம் பால் வந்து வேக வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. திக்கு கோகோனட் மில்கை வந்துட்டு ஃபைனலாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றி இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் இதில் வந்துட்டு லெமனோ அந்த பால் ஊற்றி லெமனோ போட்டிங்கன்னா கேர்டில் ஆகிடும். திரியாக இல்லாமல் ப்ராப்பராக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் லெமனுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த புளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, நம்ம அந்த ரைஸ் ஃப்ளார் கொடுத்ததுனால அந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக இருக்கும். சில பேர் எல்லோ கலரில் கொடுப்பாங்க. நாங்கள் மொய்லி வந்து அந்த மாதிரி கொடுப்போம். இப்போ சிக்கன் மொய்லி, ஃபிஷ் மொய்லி இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த எல்லோ கொடுப்போம். ஸ்டியூ வந்து ஒயிட்டாகவே ட்ரெடிஷ்னல் கலர் என்னவோ அந்த கலர்லேயே கொடுத்துடலாம். அதனால தான் அது ஒயிட்டாகவே கொடுக்குறோம். பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஒயிட் ஃபுல்லாக வந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். இப்போ கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் வந்து ஊற்றிடலாம். பால் திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும். தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை உங்களுக்கு. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். வெறும் ஸ்டியூ எப்படி சாப்பிட்றது, கூட ஒரு ஆப்பத்தோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற ஆப்ப மாவில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பம் போடுறேன். ஆப்பம் உங்களுக்கு பேட்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு நம்ம ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்பாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவாக ஆப்பம் எப்படி பண்ணுறது, தட்டை ஆப்பம், கல் ஆப்பம், ட்ரெடிஷ்னல் கேரளா ஆப்பம், நம்மளுடைய செட்டிநாடு ஆப்பம், இதெல்லாமே வெரைட்டி ஆஃப் ஆப்பம் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துடலாம்.
என்னங்க ஆப்பத்தோட சிக்கன் ஸ்டியூ ஊற்றி அப்படியே பரிமாறும்போது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ஆப்பம் சுட்டு சிக்கன் ஸ்டியூ செய்து வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சர்வ் பண்ணிவிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வேறு ஏதாவது டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.